ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் நாங்கள் ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணுறதுனால காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டோம், குளிச்சு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் காலையில் மட்டும் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இப்போ ஜீரக தண்ணி, சுருள்பட்ட தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். அதை குடிச்சிட்டு நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு தேர் ஒட்டின்னு என்னங்கிறத பார்ப்போம். உலகத்தின் காதல் தானடா உந்தன் காதலின்றி நானும். மார்னிங் எந்திரிச்ச உடனே வெயிட் செக் பண்ணேன். வெயிட் இவ்வளோ தான் இருந்துச்சு, 87.14 கிராம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் வார்ம் வாட்டர் வச்சு குடிச்சிட்டு அப்புறம் அந்த ஜீரகம் அப்புறம் சுருள்பட்டை போட்டு அந்த ஹாட் வாட்டரை மார்னிங் குடிச்சிட்டேன். குளித்ததுக்கப்புறம் எப்பயுமே மாய்ஸ்சரைசேஷன் போடுவேன். அதை குளிச்சுட்டு கொஞ்சமாக கைக்கு முகத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை தேய்ச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைன்னா வெளியே போனால் ரொம்ப கை கால்லாம் சுள்ளுன்னு பிடிக்கிறனால க்ரீம் தடவிக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய சின்ன பொண்ணு எழுந்திரிச்சிட்டான்னு சொன்னால் அவளும் குளிச்சுட்டு இருந்தா. அப்புறம் அவளை சீக்கிரமாக நாங்கள் கிளம்புறதுக்குள்ளேயே அவள் கிளம்பிட்டா. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இன்றைக்கி 2 விஷயமா வெளியே போகிறோம். ஒன்று மேரேஜ் ஒன்று அட்டெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் போயிட்டு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லும் போகணும். குடிச்சிட்டு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் கிளம்பிட்டோம். கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே வரோம். எங்கள் கூட சீக்கிரமாக கிளம்பணும் ஒரே ஆள் இந்த பொண்ணு தான். 10 நிமிஷத்தில் கிளம்பிட்டா. என் தங்கச்சி, நானும் பாப்பா 3 பேருமே கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு போய் பார்க்கலாம். மண்டபத்துக்கு ரீச் ஆன உடனே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் மண்டபத்துக்குள்ளே போனோம். பொண்ணு மாப்பிள்ளையும் இருந்தாங்க. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடு. மாப்பிள்ளைக்கு பாருங்கள் 20 ரூபா நோட்லேயே மாலை போட்டு பொண்ணுக்கும் பையனுக்கும் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் இன்னொரு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னோம்ல கலெக்டர் ஆஃபீஸில், அதையும் பார்த்துட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் தூரத்துலேயே கம்மங்கூழ் கொடுத்தாங்க. மதியம் கம்மங்கூழ் மட்டும்தான் குடித்தேன். ஒரு சொம்பு குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு தான் வந்தோம். கல்யாணத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் மார்னிங் பாத்திரம்லாம் கழுவலை. அதனால் இப்போ பாத்திரம் கழுவலாம். கழுவிட்டு மணி 6:30 ஆயிடுச்சு. சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு நைட்டு இந்நேரம் முடிச்சிடுவேன். தூங்கி எந்திரிச்ச உடனே காலையிலலாம் பாத்திரம் விளக்காமல் கிளம்பி போயிட்டோம். அதையெல்லாம் கசகசன்னு இருந்துச்சு. அப்புறம் அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மணி 6 to 6:45 ஆனனால எனக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். என் பொண்ணுங்களும் எங்களுக்கும் வேணும்னு சொன்னனால அவங்களுக்கும் ஒன்று தான் கேட்டாங்க. அதனால் ஒன்று போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் எனக்கும் போட்டுவிட்டேன். மாவு பிசையிறப்போ கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சால் தான் மாவு சாஃப்டாக வரும். எங்களுடைய அம்மா அப்பா நார்த்தில் இருக்கனால அவங்களாம் சப்பாத்தி சூப்பராக போடுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு வராது. அவங்க வெரைட்டியாக போடுவாங்க. எனக்கு சுத்தமாக வராது. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு புல்கா நல்லா வராது. ஏன்னா வெயிட் லாஸ்க்கு எண்ணெய் சேர்க்காமல் சாப்பிட்டா தான் வெயிட் லாஸ் நல்லது. எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நான் எண்ணெயே சேர்க்க மாட்டேன். சப்பாத்திக்கு எண்ணெய் சேர்க்க மாட்டேன். இந்த பிசையிறப்போ மட்டும் கடைசியாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் போடுறதில்ல சப்பாத்திக்கு நான் எண்ணெயே ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே புல்கா செஞ்சு தான் சாப்பிடுவேன். வெயிட் லாஸ்க்கு அதுதான் நல்லது. நான் எனக்கு நல்லா உருட்ட தெரியாது. அதனால் ஏன் இப்படி கேவலமாக உருட்டுறேன்னு சொல்லாதீங்க. எனக்கு இவ்வளோ தான் வரும். அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டு நான் 2 சப்பாத்தி தான். மதியம் சட்னி வச்சுருந்தாங்களா, அதுலேயே 2 சப்பாத்தியும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என் பொண்ணுங்களும் அதே சட்னியில் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று தான் சாப்பிட்டாங்க.
அப்புறம் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அவங்க வந்து முட்டைக்கோஸ் பொரியல் கேட்டிருந்தாங்க நைட்டுக்கு. அதையும் செஞ்சுட்டு கொஞ்சோண்டு பருப்பு குழம்பு வச்சுட்டு, சப்பாத்தி வேணுங்கிறவங்க சப்பாத்தி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு, என் பொண்ணுங்க 2 பேர் சாப்பிட்டனால வேணான்ட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு ரெடி பண்ணேன். சாப்பாடு ரெடி பண்ணி அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து தோசை சாப்பிட்டாங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வெளியே வாக்கிங் போயிட்டு வந்தேன். அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் என் பொண்ணெல்லாம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து உட்காந்துட்ருந்தோம். மா ஈவினிங் வந்து ஒரு 6:30லேருந்து 7 மணிக்குள்ளேயே சாப்பாடை வந்து சாப்பிட்ருங்க. என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து ஒரு 7 மணிக்குள்ளேயே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து தூங்க போனால் தான் வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லது. அப்போ தான் வந்து வயிறு ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு படுத்தா தான் ரொம்ப நல்லது. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்து ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அது வந்து அடுத்த நாள் வந்து நம்ம உடம்பு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஹாட் வாட்டர் வந்து இருக்கிற டைஜஷன் பிரச்சனையெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணும். அதனால் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து நடந்து முடித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் படுக்கலாம், இங்கே வந்து படுத்துக்கலான்ட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் வந்து தூங்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. இன்னையோட டே வந்து இப்படி தான் முடிஞ்சுச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு ஏதோ தெரிஞ்சது கமெண்டில் நான் சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி டேவை இப்படி தாங்க முடித்தேன். நாளைக்கு அப்புறம் மீதி என்னங்கிறது பார்க்கலாம். நாளைக்கு வந்து என்னுடைய பொண்ணுக்கு பர்த்டேங்க வரனால பர்ச்சேசிங் போகணும். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.